நமது தேடல்களின் விளைவாகவே யார் யாராக இருக்கக்கூடும் என எண்ணி பார்க்கிறோம். ஷீரடி சாய்பாபாவா, புட்டபர்த்தி சாய்பாபாவா, ரமணரா, ராமகிருஷ்ணரா, அன்னையா, அரவிந்தரா, வள்ளலாரா, விவேகானந்தரா, யார் கடவுள் என வீணாக தேடி எதனோடும் நின்றோங்கும் ஒரே பரம்பொருளை அறிந்து கொள்ள தவறிவிடுகிறோம். தண்ணீர் எங்கிருந்தாலும் தண்ணீர்தான். அது இருக்கும் இடத்தையொட்டி தன்மையில் மாறுபடும். அந்த வித்தியாசம் ஒரு செயலுக்கு உதவும், இன்னொரு செயலுக்கு உதவாது. ஆற்றின் நீரை அள்ளிப் பருகலாம். கடல் நீர் நடுவே பயணம் போனாலும் அதை ஒரு மடக்கு கூட அருந்த முடியாது. அப்படியென்றால் கடல் நீர் தேவையில்லாததா? அதில் எண்ணற்ற ஜீவராசிகள் வாழ்கின்றனவே, நமக்கும் பயன்படுகிறதே. பிராணவாயு முதலியவை கிடைக்கின்றனவே. பயணம் போவதற்கு கடல்தானே தேவைப்படுகிறது. கையில் நீர் முண்டு அதில் கப்பல் விட முடியுமா? விரும்பும் இடத்தை அடைய முடியுமா? கையளவு நீரின் பயன் என்னவோ அதற்கு அவ்வளவே பயன். கடலளவு நீரின் பயன் என்னவோ அதற்கு ஏற்பவே பலன் என உணர்ந்து கொள். இப்படித்தான் மகான்களும், எல்லா மகான்களுமே இறைவனின் அம்சங்கள், வழிகாட்டிகள் என்றாலும் அவர்களின் தன்மைக்கும் தங்களை வெளிப்படுத்தி காட்டும் அளவுக்கும் ஏற்ப வித்தியாசப்படுகிறார்கள். அவர்களின் சேவை, தியாகம், இயல்பு, போதனா முறைகள் போன்ற பல தன்மைகளின் அடிப்படையில் அவர்களை பின்பற்றுவோரின் எண்ணிக்கை, நம்பிக்கை ஆகியவை இருக்கும். மீன் பிடிக்கிறவரும், கப்பல் விடுகிறவரும், உப்பு தயாரிக்கும் தொழிலாளியும் கடலுக்கு போகட்டும். பயிர் செய்கின்றவரும், குடிநீர் தயாரிப்போரும் ஆற்றுப்பக்கம் போகட்டும். தாகமாய் இருப்பவருக்கு ஒரு குவளை நீர் போதும். தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள ஒரு குடம் தேவை. ஊரே பயன்படுத்த ஊருணிதானே தேவையாயிருக்கும். இப்படியே ஒரு தனி குடும்பத்திற்கு பித்ரு தெய்வமாக, பல குடும்பங்களுக்கு குல தெய்வமாக, ஊருக்கு காவல் தெய்வமாக, பல ஊர்களுக்கு இஷ்ட தெய்வமாக, எல்லோருக்கும் பரபிரம்மமாக பகவானின் இயல்பு விரிவடைகிறது. இதை உணர்ந்து கொள்ள பக்குவம் தேவைப்படுகிறது. ஓம் சாய்ராம்.